பூம்படி மக்களும் பொற்படி மக்களும் என்பவற்றால் ஆம்படி மக்களும் ஆகிலும் ஆரூர் இனிதமர்ந்தார் என்று தேவாரம் சொல்கிறது. தர்பனம் மக்களும் அப்படின்னு சொன்னா கண்ணாடி அப்படின்னு பேரு. தமிழ்ல ஆடி அப்படின்னு சொன்னா கண்ணாடியை குறிக்கும். இப்போ நம்ம லென்ஸ்ன்னு சொல்றோம், நம்ம மிரர்னு சொல்றோம், எல்லாமே இந்த இப்ப உருவானது. அப்ப அன்னைக்கு கண்ணாடி கிடையாதா அப்படின்னா கண்ணாடி உண்டு. எப்படின்னா தங்கத்தையும் வெண்கலத்தையும் இப்படி போட்டு தேய்ச்சி இதுல மெருகு ஏற்றி இதெல்லாம் முகம் பார்க்கிற வழக்கம் இருந்தது. ஒரு 3000 ஆண்டுக்கு பின்னால கண்ணாடியை கண்டுபிடிச்சாங்க. குழியாடின்னு சொல்லுவோம், லென்ஸ். அந்த மாதிரி நம்முடைய ஆலயத்துல சுவாமி கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திருஷ்டினா பார்க்கணும். இந்த கண் திருஷ்டி போகணும்னு சொன்னா உள்ள இருக்கிற சுவாமி அவர் முகத்துல அவர் மொழிகணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஆலயத்துல ஆகம விதிப்படி இருக்கிற ஆலயங்கள்ல கண்ணாடி ரொம்ப அவசியம். அப்படி நம்முடைய மலேசியா திருநாட்டுல மகா ராஜராஜேஸ்வர பெருமானுடைய தேவஸ்தானத்துல இந்த கண்ணாடி என்று சொல்லக்கூடிய இந்த தர்ப்பணம் சொல்லக்கூடிய இந்த கண்ணாடியை சுவாமி தினமும் பார்ப்பார். காலையில சுவாமியை திற விளக்கின உடனே கண்ணாடியை நம்ம தரிசனம் பண்ண நம்முடைய கண் திருஷ்டியும் போகும். நந்திய பெருமான் வழிபட்டு இங்க இந்த கண்ணாடியை பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற கண் திருஷ்டிகள், பொறாமைகள் சொல்லுவாங்க பரமொழி. கண்ணுல வேணா அடி வாங்கலாம், கண்ணுல அடி வாங்கக்கூடாது அப்படின்னு. அதனால கண் திருஷ்டி ரொம்ப மோசமானது. அந்த கண் திருஷ்டியை நீக்குவதற்காக இந்த கண்ணாடியை, இந்த தர்ப்பணத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். இதுல தரிசனம் பண்ணிட்டு போனோம்னா சுவாமியை பார்த்தோம்னா நமக்கு கண் திருஷ்டிகள் நீங்கும், தோஷங்கள் நீங்கும். அப்பேற்பட்ட நம்முடைய தேவஸ்தானத்துல நான் அப்பவே சொன்னேன், மலேசியா திருவண்ணாமலையில என்னவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் இருக்கிற ஒரு ஆலயம் நம்முடைய தேவஸ்தானம். இனிமே இந்த ஆலயம் திருக்கோயில் கிடையாது, தேவஸ்தானம்னு எல்லாரும் சொல்லணும். நம்முடைய மகா ராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானம் அப்படிங்கிற பட்டத்தை நம்முடைய திருக்கைலாய பரம்பரை ஆதீனமும் மலேசியா இந்து சங்கமும் மிக சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள். தேவஸ்தானம்னு சொன்னா சைவ ஆகமங்கள்ல எல்லா தகுதியும் இருக்கணும். அதிகார நந்தி, இந்த மாதிரி கண்ணாடி, பைரவர், அதே மாதிரி நம்முடைய அதிகார நந்தின்னு பேரு. நந்திய பெருமானுடைய வடிவமாக கைலாயத்தை விட வாசல் நிற்பார். அதனால இப்படி எல்லா ஆகமங்களும் இருக்கிற ஒரு தேவஸ்தானமாக நம்முடைய மலேசியா துக்குச்சப்பாறையில் எழுந்து இருக்கிற மகா ராஜராஜேஸ்வர பெருமானுடைய தேவஸ்தானம் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. அன்பர்கள் இனிமேல் இது தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும், சகல பாவங்களும் நிவர்த்தியாகும். எத்தனை கந்திருஷ்டி வந்தாலும், எத்தனை தோஷங்கள் இருந்தாலும், பில்லி சூன்யமாக இருந்தாலும் இந்த பைரவர தரிசனம் பண்ணா போதும். அது இல்லாம சரபேஸ்வர மூர்த்தியும் புதுசாக சரபேஸ்வரர் பிருத்தியங்கரா சமேத சரபேஸ்வர மூர்த்தியுடைய 50 விக்கிரகமும் வருகிறது. அதுபோல கபால மாலை சுவாமிக்கு சிவராத்திரி அன்னைக்கு மண்டை ஓடு கபால மாலை சுவாமிக்கு சாத்தப்படுகிறது. பொன்னால் செய்யப்பட்ட, தங்கத்தால் செய்யப்பட்ட கபால மாலையும் சாத்தப்படுகிறது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கண்ணாடியை நம்முடைய ஆலயத்தில் எழுந்து சென்றிருக்கிறார்கள். நம்முடைய திருப்பேரூர் அகசியர் ஆசிரமம், கோவை அனுதாபி என்று சொல்லக்கூடிய புண்ணிய தலத்திலே நம்முடைய சுவாமிகள் சிற்றவர்கள் காலை 6 மணியில இருந்து நம்முடைய விடிய நான் ஸ்டாப் என்று சொல்வார்கள், இடையில்லாத கிட்டத்தட்ட ஒரு 13-14 மணி நேரம். போன வருஷம் எப்படி நடந்ததோ அதை விட பிரம்மாண்டமா இந்த வருஷம் நம்முடைய ஆலயத்துல திருமுறை திருவாசகம் முற்றுவதல், பூஜைகள், வேள்வி
பரிகார வேள்வி பூஜைகள், சங்க அபிஷேகங்கள், லிங்கோத்பவ அபிஷேக பூஜைகள், அதுபோல எல்லாருக்கும் நவபாஷண திருநீர், வலம்புரி சங்கு எல்லாம் வழங்கி, தீர்த்தமெல்லாம் வழங்கி, கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தமெல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த பிரசாதம் எல்லாருக்கும் வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 144 வருஷம் கழிச்சு பிரயாக்ராஜில திருவேணி சங்கமத்துல அந்த கங்கையில முழுகினா அவ்வளவு பெரிய புண்ணியம். அப்பேற்பட்ட கும்பமேளா தீர்த்தம் நம்முடைய சுவாமிக்கு சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு எல்லாருக்கும் வழங்க போறோம். அப்பேற்பட்ட ஒரு மலேசியாவிலேயே முதலாக ஒரு பெரிய ஒரு புரட்சி நம்முடைய மகா ராஜராஜேஸ்வர பெருமானுடைய தேவஸ்தானத்துல நிகழ இருக்கிறது. இதுவே இது தேவஸ்தானம் என்று எல்லோரும் அழைக்கணும். அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா திருவண்ணாமலை தான் பார்க்கணும். திருவண்ணாமலை, திருவாரூர், சிதம்பரம், ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே முடியாது. சில பேருக்கு இது என்னன்னு தெரியல, வித்தியாசமா இருக்கிறது. கண்ணாடின்னு பேரு, தர்ப்பணம்னு பேரு. கண் திருஷ்டியை, சகல தோஷங்களை நிவர்த்தி செய்கிற சுவாமி முகம் பார்க்கிற கண்ணாடி. அப்பேற்பட்ட இது கோயில் இருக்கணும். அப்படி இருந்தாதான் சைவ ஆகமங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுது. ஆக இவ்வளவு சிறப்பு ஆகமங்கள் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு ஆலயம் நம்முடைய தேவஸ்தானம் தான். அதனால அன்பர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு நம்முடைய சுவாமிகள் உள்ளே சென்று வழிபாடு ஆற்றி இப்பொழுது தீபாராதனை செய்வார்கள். பிறகு நம்முடைய காவல்துறை